நாம வந்து திமுக பிரபாகரனுக்கு செஞ்சதை காட்டிலும் வேற எந்த அரசியல் கட்சியும் செஞ்சிடல. கடைசியில இவ்வளவு பண்ணி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வருத்தம் தான் தலைவருக்கே தவிர வேற ஒண்ணு. மக்களுக்காக மக்களின் நலனுக்காக தான் இருக்கிறோம். அதில் நீங்கள் நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு நான் இலங்கையில இருக்க தமிழனுக்கு நான் சாதகமா இந்த மொழி பேச நாளைக்கு நான் சொல்றேங்க, நாளைக்கு நீங்க திராவிடம் சொல்றீங்க, இது என் இனம், என் இனம் வாழ்ந்த இடம், அவங்களோட பூர்வீகம், இது இந்த நாடு தமிழர்களுக்கானது. அதனாலதான் நம்ம ஈழத்தில் இருந்தவர்கள் மக்கள், அது ஈழம் என்பது தமிழர்கள் வாழ்ந்த பூமிங்கிறதுனாலதான் நம்ம அதை கேட்டு நிக்கிறோமே தவிர நீங்களே தூக்கலாம் அலைறீங்கன்னு தூக்கலாம் போச்சு. என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட தமிழர் தான் சார், எல்லாமே திராவிட தமிழர்கள் தான், வேற யாருமே தமிழர் வேற திராவிட தமிழர் வேறன்னு அவரே சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க. அவர் யாரெல்லாம் சனாதானத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் திராவிட தமிழர் தான். எனக்கு அது பெரிய வைத்தறிச்சலா இருக்கு. திடீர்னு தமிழ் பெருமை பேசுறீங்க, டக்குன்னு குடிப்பெருமைக்கு போயிடுறீங்களா? பெரியாரின் கொள்கைன்றாங்களா, சமூக நீதிங்கிறாங்களா, சமத்துவங்கிறாங்களா, சாதி அம்பேத்கர் வழியில நீங்க பண்ற இதெல்லாம் செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அது உங்களுக்கு அச்சமா இருக்கு. இவங்க லவ் பண்றதுக்கு நான் எங்களுடைய தரவு இடம் தான் கிடைச்சுதா? இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டதும் இல்லாம அப்ப எங்களுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ண காசு நாங்க வந்து ஒன்றை கேட்கல. உங்க புருஷன் தான், உங்க புருஷன் எடுத்த படம், நீங்க ஹீரோயின் நடிச்ச படம். திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தென் சென்னை மண்டல பொறுப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 2004 சோனியா தலைமையில மன்மோகன் சிங் ஆட்சி அமைக்கிறாரு. 2004க்கு அப்புறம் இங்கிருந்து போற வெடிபொருட்களோட எண்ணிக்கையே கம்மியாயிருச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல இருந்து பால்ராஸ் குண்டுகளை பர்ச்சேஸ் பண்ணுவார், மதுரை வேலுச்சாமண்ணன், அதே மாதிரி கர்நாடகாவில் வெடிமருந்து, ரைபிள்ஸ், நாட்டு துப்பாக்கி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பீகார்ல இருந்து நம்ம ராமேஸ்வரம் வர வரைக்கும் செக் போஸ்ட், எல்லா செக் போஸ்ட்டும் 10 லாரியில் ஆயுதம் வரும். முன்னாடி 2 வண்டியில விடுதலை புலிகள், பின்னாடி 2 வண்டி ஓம்னில விடுதலை புலிகள். 10 லாரி போச்சுன்னா 2004க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா செக் போஸ்டும் தூக்கிடுமாமா, எங்கேயுமே வண்டி நிற்காது. ஆனா 2004 வந்து பெரிய ஒரு தடை விதிக்கிறாங்க. சோனியா இவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாருமே இல்ல, அது 2006க்கு அப்புறம் திமுகவும் அங்க வந்து நம்ம அந்த அழிவுக்கு வந்து போதுமான ஆயுதங்கள் பத்தல, திருப்பி அடிக்கிறதுக்கு ஆயுதங்களும் கம்மியாயிருச்சு. அது இல்லாம சுனாமியில நிறைய ஆயுதங்கள் மாட்டிருச்சு. கூட இருந்த கருணா வந்து துரோகி ஆனாரு. எந்த கருணாவை சொல்றீங்க? சிரிச்சீங்களா? அந்த கருணா தான் சொல்றேன் சார். எந்த கருணாவை? 2008க்கு தான் இந்த கருணாநிதி வந்தாரு, அதுக்கு முன்னாடி அவர் அந்த கருணா தான். அதனால இவங்கள மத்திய அரசு வந்து டோட்டலா ஜாம் பண்ணிருச்சு. அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்குங்காட்டி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா போனாங்க. அதுதான் நடந்த உண்மை. கோயம்புத்தூர்ல இரவு பகல் பாராது லேத்து பட்டறைக்கு ஸ்பெஷலா கரண்ட் கொடுத்து இங்கதான் அந்த இதுக்குரிய அந்த இதெல்லாம் தயார் பண்ணாங்க. அதாவது அந்த இது குலார் பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக ஆமா, எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் தயார் பண்ணாங்க. லேத்துல கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நீங்க அப்ப இங்க இருந்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, நான் என்ன கண்ணார பார்த்தேன். நான் இங்க தயார் பண்ணி தான் அது எல்லாமே ஏற்று பண்ணிட்டு இருந்தோம். நாம வந்து திமுக பிரபாகரனுக்கு செஞ்சதை காட்டிலும் வேற எந்த அரசியல் கட்சியும் செஞ்சிடல. கடைசியில இவ்வளவு பண்ணி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வருத்தம் தான் தலைவருக்கே தவிர வேற ஒண்ணு பிரபாகரன் மீது எந்த கோபமும் இல்லை. ரெண்டாவது, இவங்க எல்லாம் சொல்றாங்க அவ்வளவு பேர்த்த சேர்த்துட்டாங்க, அப்ப என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் நான் என்ன பண்ணேன்? அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2009 நம்பி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 வருஷம் நீங்க வெளியில் இருந்தீங்க தெரியுமா? இந்த ஈழப்போருக்கு அப்புறம் உங்களை ஆட்சி அமைக்கிறக்கே விடல. எதிர்கட்சி தலைவர் வரிசையிலையும் கூட நீங்க 2011 விடல. ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு நீங்க தந்த பரிசுக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வச்சது 10 வருஷம். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில்
பிரபாகரன் அவர்கள் போர் குற்றவாளி, அவரை இழுத்து வந்து தூக்கில் போட வேண்டும்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு புறப்பட்டு போனாங்க. நடந்தது உண்மைதானே? இல்ல அந்த அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜால்ரா தட்டுறப்ப ஜால்ரா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுறதுனால நான் சொல்றேன். இது மாதிரி நிறைய தடவை பேசிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு ஆறுதலாக, ஒரு எதிர்கட்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது, அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது இவர்கள் சொல்றாங்க, நான் நிச்சயமாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வை எட்டி தருவேன். அங்கு நடைபெற்றது இட்ஸ் ஜெனசைட், அங்க வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு, அதை நான் ஐநாவிற்கு கொண்டு சென்று இதை நிச்சயமாக அவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தருவேன் சொன்னதுக்காகத்தான், அந்த ஒரு ஒப்புதல் கொடுத்ததுனாலதான் நாம் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தார்மீகமா அதுக்கு பதில் சொல்லும் போது, நம்ம ஒருவேளை அடுத்த ஆட்சியாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு தீர்வு காணும் என்ற அடிப்படையில் சொன்ன வாதம் தான் அது. அதனால வந்து நாங்கள் முழுவதுமாக நாங்கள் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்து, அன்று கூட நாங்கள் ஜெயலலிதா அதிமுக ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா நாங்க எப்படி அன்னைக்கு வந்து நாங்க போட்டியிலே இல்லை. அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் 2011 எங்கெல்லாம் காங்கிரஸ் நிக்குதோ, நல்லா புரிஞ்சுக்க, நாங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு 234 தொகுதியிலையும் அதிமுகவுக்கு ஆதரவா நாங்க வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு ஆதரவா நின்றுக்கலாம். ஆனா அப்படி இல்லை. அன்னைக்கும் நாங்கள் எடுத்த நிலைப்பாடு என்பது, எந்த இடத்துல எல்லாம் காங்கிரஸ் நிக்குதோ காங்கிரஸை இந்த இடத்துல வேரோடு மண்ணாக நம்ம சாய்க்கணும். ஏன்னா அவன் தான் என் இனத்தின் எதிரி என்று அங்கு நிக்கக்கூடிய தொகுதியில் மட்டும்தான் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம், இது பண்ணோம், எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சு அவர்களை தோற்கடித்தோம். அதுதான் வரலாறு. இதுல வந்து மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றதுனால நாங்க ஏதோ அன்னைக்கு வந்து சார் இங்க பாருங்க, அரசியல் கட்சிங்கிறது சந்தர்ப்பத்தின் அடிப்படையில தான் அரசியல் கட்சிகள் நடைபெறும். நீங்க சொல்லலாம் நாங்க எந்த கட்சி மக்களுக்காக மக்களின் நலனுக்காக தான் இருக்கிறோம். அதில் நீங்கள் நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு நான் இலங்கையில இருக்க தமிழனுக்கு நான் சாதகமா இந்த மொழி நாளைக்கு நான் சொல்றேங்க, நாளைக்கு நீங்க திராவிடம் சொல்றீங்க, இந்த திராவிடம்ங்கிற சொல்ல உபயோகப்படுத்துற யாரோ ஒரு 100 பேர் வெளிநாட்டுல இருக்கான், ஏதோ ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நிக்க மாட்டீங்களா? பிரச்சனையை அணுகுவது என்பது வேறு, அப்புறம் தனி நாடு கேட்பது புரிஞ்சுக்கோங்க. இதோட வரலாறு தெரியாம நான் பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்க, சிங்கப்பூரில் தமிழர்கள் இருக்கிறான், மலேசியாவில் தமிழர்கள் இருக்கான், ஆஸ்திரேலியால தமிழர் இருக்காங்க, இதே ஆப்பிரிக்காவிலும் தமிழர் இருக்காங்க, அமெரிக்காவிலும் தமிழர் இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அப்ப எங்கேயாவது நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்ம அதிகமா தமிழர்கள் வாழ்றாங்க, எங்களுக்கு அந்த இடத்துல நாடு கொடுன்னு கேட்டிருக்கோமா? இது வரைக்கும் அந்த வரலாறு இருக்கா? இது என் இனம், என் இனம் வாழ்ந்த இடம், அவங்களோட பூர்வீகம் இது. இந்த நாடு தமிழர்களுக்கானது. அதனாலதான் நம்ம ஈழத்தில் இருந்தவர்கள் மக்கள், அது ஈழம் என்பது தமிழர்கள் வாழ்ந்த பூமிங்கிறனாலதான் நம்ம அதை கேட்டு நிக்கிறோமே தவிர, இவர்கள் எல்லாம் ஏதோ பொழைக்க போன இடத்துல நாடு கேட்கிறாங்க, பொழைக்க போன நாடத்துல இந்த கருத்தையிலே அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, நாம் தமிழர்னு இருக்கோம், எல்லாரும் போங்க, போய் அங்க போய் மறுபடியும் அந்த போய் இலங்கை ஆட்சி அமைங்க, இந்த எங்களுக்கு இந்த தமிழ்நாடு கொடுத்தாங்க, புடுங்க முடியாது, ஸ்டாலினால முடியாது, முடியுமா? சொன்ன அந்த அத்தனை பேருமே தமிழர்கள் இல்ல, திராவிடங்கிற போர்வையில வந்தவங்க. அப்படியா? ஆமா ஆமா, அதுதான் உண்மை. முதல் தமிழர்கள்ட்ட நீங்க இந்த நிலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. நாம இப்படியே சொல்லி சொல்லி நான் மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு மறுபடியும் இல்ல, முதல்ல நீங்க உங்க ஆட்சி கனவை போய் கைலாயத்துல போய் சொன்னீங்க. வாங்கும் போது இப்படிதான் சொன்னீங்க, இந்த கட்சி ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த கட்சியை கண்டுக்காதீங்க, நீங்க சீண்டாத, நீங்க இப்ப இன்னைக்கு எந்த நேரமும் நீங்க சீமான் அவர்களை பத்தியும் நாம் தமிழர் யார் பேசுறான் பாத்தீங்கன்னா திராவிட பேசுறான், நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. சுபவி அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுறது நான் தான் பேசுறேன். சுபவி அவர் கூட நீங்களே தூக்கலாம் அலையறீங்கன்னு தூக்கலாம் போச்சு. என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
என்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தனித்து நின்று ஆட்சி அமைக்குங்கிற அந்த வல்லமை படைத்த தலைவர்கள் தற்போது இல்லை தமிழகத்தில். மாறும் காலம். அந்த காலம் மாறுவதற்கு நீங்கள் இலங்கைக்கு போய் ஆட்சி பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக டிக்கெட் எடுத்து தரப்படும். போங்க, எல்லாம் எத்தனை பேர் போறீங்களோ 10 தடவை சிப்பை நான் அனுப்பி வைக்க சொல்றேன். போய் அங்க போய் ஈழ மக்களுக்கு அவங்க முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்க. அங்க தனி நாடு கூட அமைக்க வேணாம். இப்ப இது இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? கஷ்டப்பட்டுக்கிட்டு சார், எஞ்சிய தமிழம் பூரா அங்க கஷ்டப்படுறான். ஒருவேளை இங்கேயும் அதே கஷ்டம் தான். இங்கேயும் இந்த மக்கள் வந்து அதே அந்த மக்கள் பண்ணுங்க. 2 இடத்துலயும் அதே நிலைமையில தான் இருக்கான். தமிழன் எல்லா இடத்துலயும் அதே நிலைமையில தான் இருக்கான். தலை இப்ப இது பண்றான்ல, இப்ப விழித்துக்கொள் தமிழா, திராவிடம் வெற்று திருச்சியில இருக்கிறது அது இது கேம்ப் ஆபீஸ் கிடையாது, திறந்த வெளி சிறைச்சாலைன்னு சொல்றீங்கல்ல. ஏன் நீங்க ஒரு பெரிய தொடர் போராட்டத்தை நடத்துங்க, உண்ணாவிரதத்தை நடத்துங்க. எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் அதே வாயிலில் செத்தங்க உண்ணாவிரதம் இல்ல. எனக்கு புரியல. உண்ணாவிரதம் சாவறதுதான் அப்படி. அப்பதான் அதுக்கு விடிவு வரும். உயிர் நீக்கணும். உயிர் நீத்தாங்க எப்படி அதை பாருங்க. தனி நாடு கேட்டு தமிழர்கள் எல்லாம் பொட்டி ஸ்ரீராமுல அப்படிதான் உயிர் விட்டாரு. பொட்டி ஸ்ரீராமுல விட்டாரு. ஒரே இருக்கு. எந்த திராவிடர் அப்படின்னு சொல்ற ஒரு உயிர் நீத்தான்னு சொல்லுங்க. எல்லாம் தமிழர்கள் தான். தமிழர்கள் உயிர் நிற்பாங்க, திராவிடர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. இவர்களை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. பொட்டி ஸ்ரீராமுல வந்து அவங்க வந்து 53ல பிரிஞ்சு போறாங்க இல்லையா, உயிர் விட்டார் பொட்டி ஸ்ரீராம். அதே மாதிரிதான் தனி தமிழ்நாடு கேட்டு 62ல காமராஜர் ஆட்சியில எங்கள் சங்கரலிங்கன் 76 நாள் வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து உண்ணாவிரதம் உயிர் போட்டுச்சு இல்ல. அதே மாதிரி தான் போரை நிறுத்து தமிழர், போரை நிறுத்துன்னு நாம் முத்துக்குமார் தன்னையே எரித்து கொண்டார் 2009ல தமிழர். எங்களுக்கெல்லாம் என்னன்னா தமிழனும் திராவிடனும் ஒண்ணுதான். ஒண்ணு இல்ல. நான் தான் சொன்னேன் திராவிடனும் தமிழும் ஒண்ணுதான் சொல்றேன். இல்ல அவரு மண்ணுன்றேன். அவர் வந்து உங்களை எல்லாம் திராவிட தமிழருங்கிறாரு. திராவிட தமிழர் தான் சார். எல்லாமே திராவிட தமிழர்கள் தான். வேற யாருமே தமிழர் வேற, திராவிட தமிழர் வேறன்னு அவரே சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க. அவர் யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் திராவிட தமிழரா, மித்தவங்க எல்லாம் தமிழரா. சார், தமிழர் என்ற ஒரு இனம் தனி இனம் இங்க கிடையாது சார். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே திராவிடத்தில் கலப்படமான இனம் தான். தமிழ் என்று சொன்னால் நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எடுத்து பாருங்க. ஒண்ணு கோடு இருக்கும், இல்ல வட்டாரம். மொழியை விட்டுருங்க. அது மொழியில இருந்து தாங்க இனம் வரும். இனத்தில இருந்து தான் மொழி. மொழியும் இனத்தையும் பிரிக்க இயலாது. ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க எதை வச்சு நீங்க தமிழ்ன்றீங்க? மொழி தமிழ் மொழி பேசுறதுனாலதான் தமிழ்ன்றீங்க. திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவான், எல்லாரும் பேசுவாங்க வேற மாதிரி பேசுவாங்க. இங்க பாருங்க, அவன் பேசுறதும் தமிழ் தான். திருநெல்வேலி தமிழ் ஒண்ணுதான். கேரளா கோயம்புத்தூர் தமிழ் ஒண்ணுதான். இன்னைக்கு அமெரிக்கால செட்டில் ஆன தமிழர் வந்து வேற மாதிரி பேசுவான். எல்லாம் ஒண்ணுதான். தமிழ்னு சொன்னா ஒண்ணுதான். அவன் வேற விஷயம். நீங்க தமிழர் தான் சொல்லுவீங்க சார். எல்லாமே தமிழ் தான் சார். எல்லாம் தமிழுக்குள் அடக்கம் தான் சார். அதனால நீங்க உடனடியா மூட்டை முடிச்சுல கட்டிட்டு நீங்க ஈழத்துக்கு போங்க. போய் அந்த எங்களுக்கு வேணும் மொத்தமா கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. 2வது திறந்த வெளி சிறைச்சாலையில இருக்கவங்களை எல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு நீங்க காவடி தூக்கி எப்படியாவது இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ண சொல்லுங்க. அது ரொம்ப எனக்கு அது பெரிய வைத்தறிச்சலா இருக்கு. திடீர்னு தமிழ் பெருமை பேசுறீங்க, டக்குன்னு குடிப்பெருமைக்கு போயிடுறீங்களா? குடிங்கிறது என்ன? குடிப்பெருமை பேசித்தானே பெரும் பிரச்சனையாச்சு. அங்க இவரு நெல்லையில வந்து ஒரு மீட்டிங்ல சாட்டை துரைமுருகன் பேசுறாரு, நான் மறவண்டா அப்படின்றாரு. அங்கிருந்து உங்க கட்சியில ஒரு எதிர்ப்பு குரல் வருது, ஜாதி பேரை சொல்லி பேசலாமா, இது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறாரு. அதுக்கு உங்க தலைவர் சொல்றாரு, ஏய் நீ உட்கார்றதா உட்கார், இது என்ற கட்சி கிளம்பி போறதா போறாரு. எல்லாமே எங்க எல்லா இடத்துலயுமே திரித்து அது பேசப்பட்டு வருது. தொடர்ந்து நடந்ததான் என்ன சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஏன்னா நாங்க அவர் பேசுறது டிவில பாக்குறோம். அவங்க உங்க சேனல்லயே வருது. உங்க சேனல்லயே அதை எடுத்து போட்டிருக்கீங்க. அவருடைய பரப்புரைன்னு போட்டிருக்கீங்களே.
யாரோட நாம் தமிழர் உங்க நாம் தமிழர் official page ல அபிஷியல் இதுலயே இருக்கு. ஐயா இந்த குடிப்பெருமைங்கிறத நீங்க திருப்பி மறுபடியும் சொல்றாங்க. சாதியின் பேரால் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்ட ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து அதுக்கு ஒரு சரியான தீர்வு வரும்னா நீங்க அவர்களை பத்தியும் அவர்கள் இதுவரை அந்த வரலாற்றில் அவர்கள் செய்ததை பத்தி நீங்க பேசணுமா வேணாமா? நீங்க பேசவே கூடாது, இவர்களை பத்தி நீங்க தொடவே கூடாதுன்னா எப்படி நீங்க நீங்க வந்து ஒப்பீட்டாலும் அளவீடாலுமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எப்படி பெற்றுக் கொடுப்பீங்க? இந்த இடத்துல 100 பேர் இருக்கான், இந்த இடத்துல 20 பேர் இருக்கா அப்படின்னா இந்த 20 பேர் இந்த 100 பேர் அடக்க ஒடுக்கி ஆண்டாங்க அப்படின்னா அவங்களை பத்தி நீங்க வரலாறு சொல்லணும்ல. இந்த 20 பேர் வரலாறு சொல்லணும்ல. அந்த இடத்துல வரலாறு சொல்லும் போது நீங்கள் அந்த பெருமையை சொல்லும் போது அது இல்லது அவர்களுக்கு நடந்த அநீதியை சொல்லும் போது நீங்கள் அதை எப்படி நீங்க வந்து இந்த கட்சி வந்து சாதியை பற்றி பேசுது, சாதியை தூக்கி பிடிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அவர்களுக்கு இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம், அந்த இடத்துல வந்து அந்த பகுதியில அந்த ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் ரொம்ப எப்படி சொல்றது சிறுபான்மையா இருக்காங்க. அப்ப அவர்களை அந்த இடத்துல இருந்து விளிம்பு நிலையிலிருந்து மேல கொண்டு வரணும்னா நீங்க வந்து அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரனா அவர்கள் அந்த வேட்பாளர் நிறுத்தினா அவர்கள் என்ன சாதின்னு கேட்டாதானே முடியும். விழுகிற ஓட்டுமே விழுகாதே, கம்மியாயிருமே. நீங்க ஐயாவோட இதுல என்ன சொல்றேன், அவருக்கு ஜெயிக்கணும். என்ன இடத்துல யாரு வெட்டிக்கிட்டு செத்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல. 2 சாதி இருந்துச்சா மூட்டி விடு, அடிச்சுக்க சொல்லு, அதுல இருந்து ரத்தம் முடித்து நான் வெல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் கட்சி அப்படி அல்ல. அவர்களை விளிம்பு நிலையிலிருந்து அவர்களை மேலோக்கி கொண்டு வரணுங்கிறதா எங்களோட வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியம் அல்ல. அப்படி இருந்துச்சுன்னா புயவர்களையும் நரிக்கோடுகளையும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களையும் நீங்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய மேல்தட்டு மக்கள் சொல்லக்கூடிய இடத்துல நாங்க வேட்பாளரை நிறுத்திருக்க மாட்டோம். இன்னைக்கும் நிறுத்தி அந்த பெரியாரின் கொள்கைன்றாங்களா, சமூக நீதிங்கிறாங்களா, சமத்துவங்கிறாங்களா, சாதி அம்பேத்கர் வெளியில நீங்க பண்ற இதெல்லாம் செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அது உங்களுக்கு அச்சமா இருக்கு. இதெல்லாம் வந்து இதனாலதான் அந்த பொண்ணை எங்களுக்கு எகென்ஸ்டா பேசினதுனால தான், தெலுங்கு சமுதாயத்தை பற்றி தரைக்குறைவாக பேசினதுனால தான் அந்த அம்மா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காங்க. அதே போன்று இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே எல்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் சம்பாதிச்சதும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டும் ஆள நினைக்கிறியாடான்னு சொல்லி அன்றைக்கு ரஜினிகாந்துக்கு எத்தனை முழக்கங்கள்லாம் வந்துச்சு. இன்றைக்கு ஒரு பெண்ணு இன்றைக்கு கண்ணா பின்னா என்று இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தனுஷ் என்ற ஒரு நடிகரை கண்ணா பின்னா என்று அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன தெரியுமா, அவர் எடுத்த திரைப்படத்தில் இந்த அம்மாவுடைய கணவர் தான் டைரக்டர். 4 கோடி ரூபாய் தான் பட்ஜெட்டு. 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஸ்மால் பட்ஜெட்டுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு படத்தை எடுக்கும் போதே என்ன ஆகுது, இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் லவ்ஸ் உண்டாயிடுது. இவங்க லவ் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 4 கோடிங்கிறது 17 கோடியில் தான் முடியுது. ஸோ அப்போ 4 கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டு 17 கோடியில் முடிஞ்சா எவ்வளவு அந்த இதில் நஷ்டம்? அந்த படம் கட்சிக்கு தெரியுமா? இல்ல படம் வெற்றிகரமா ஓடுனதுனாலதான் அந்த இது மேவி போச்சு. அப்படி இல்லாம ஒரு கால் ஃபெயிலியர் ஆயிடுந்தா அந்த 17 கோடி ரூபாய் யார் யாரு இழக்கிறது? இவங்க லவ் பண்றதுக்கு எங்களுடைய தரவு இடம் தான் கிடைச்சதா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டதும் இல்லாம அந்த மாதிரி ஏதோ அந்த அண்ணா பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு பேசுது. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய சில நடிகைகளும் அந்த அம்மாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ராஜேஷ்ங்கிற வரமாட்டாங்களா யாரு அந்த அந்த பாரு எல்லா நடிகைகளும் திராவிடத்துல வர்ற நடிகையும் திராவிடம். ஆமா திராவிடம் தான், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த அம்மா திராவிடம் தான். தனுஷ் தமிழராச்சு, அவரும் திராவிடம் தான். அவர் தமிழர். அது எல்லாமே கண்ண இங்க பாரு கண்ண ஐயா யார் பக்கம் நின்று பேசுறாரு? நான் என்ன சொல்றேன், அவர் தனுஷ் பக்கம் தான் நான் இப்ப பேசுறேன். தனுஷுக்கு இந்த அம்மா அவர் என்ன சொன்னாரு, நான் என்னுடையதை நீங்க உபயோகப்படுத்துறதுன்னா எனக்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுக்கணும், என்னுடைய பெர்மிஷன் இல்லாம 2 மாசமாங்குது அந்த அக்கா. 2 மாசமா
பெர்மிஷன் கொடுக்கலைன்னா அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் இந்த மாதிரி வரல? இப்ப கடைசியில நேற்றுக்கு தான் அது ரிலீஸ் ஆகுது. அப்ப ரிலீஸ் ஆகிற முத நாள் வந்து இது வருதுன்னா இது வந்து பூமா போகணும். இது அதுக்கு ஒரு விளம்பர யுத்தியை வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நீங்க தான் பேசுறீங்களே மலையாளி வேற தமிழ வேற அவன் இவன் லொட்டு லொஸ்குன்னு பேசுறீங்களே, அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஏன் நீங்க இதுவரை எதிர்ப்பு தெரிவிக்கலாம்? இந்த அம்மாவுக்கு முழுக்க பின்னாடி நிக்கிறதே திராவிட அரசு தானே. அதை நீங்க இங்க அரசை பத்தி சொல்லாதீங்க. இன்னைக்கு முழுக்க விக்னேஷ் சிவன் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் தமிழ்நாடோட ப்ராஜெக்ட்ல இருந்து செஸ் காம்படிஷன் நடந்ததுல இருந்து எல்லாமே இயக்கி பின்னாடி இருந்து வேலை செஞ்சவரே இவர் தானே. இவர்னால முடியல அவரே முடியும். ராதா ரவி அவர்களை திமுக இருந்து தூக்குனாங்க. எதுக்காக தூக்குனாங்க தெரியுமா சார்? தரைக்குறைவா பேசுறதுங்கிறது வேற. அதை வந்து நான் சொல்றது நியாயமான கோரிக்கை. இது வந்து எங்க அதாவது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் வந்து அவருடைய அனுமதி இல்லாம ஒரு இதை எடுக்கும்போது அவர் எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். 4 கோடி ப்ராஜெக்ட் போட்டு 17 கோடிக்கு அம்பழுத்து விட்டா அப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும். இன்னைக்கு ராதிகா அம்மா கூட அதுக்கு என்னமோ பூசுது. இன்னைக்கு ராதிகாவுக்கு தெரியாதா? ராதிகா பத்தி தெரியாதா? என்ன அநியாயம் அது! என்னமோ அதாவது இலைமறைவு காய்மரமா பேசுதான். பாரு அவங்க லவ்ஸ பாருன்னு சொன்னாராம். ஏன் உண்மைதானே? ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. இவர் போய் அந்த கதையை சொல்ல போய்தான் இவர் கதையை சொல்றதுக்கு இவர் அனுப்பிச்சாரு. இவர் போய் அங்க கதையை சொல்லும் போது அந்த கதையை கேட்ட உடனே அந்த அம்மாவை அப்பயே பிடிச்சி போச்சு அவங்களுக்குள்ள. அது வந்து இயற்கை கண்ணு, யார் யாரோட போகட்டும், அது நமக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த முஸ்லீம்ல தான் சொன்னா, ஏன் பொண்டாட்டி எவனோட போனாலும் 10 பணம் அவன் லபைக்கு அப்படிமா, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய ஒரு தனுஷை பற்றி தவறான ஒரு செய்தியை பரப்புரை பண்ணுவதை ஏன் இந்த ஊடகங்கள் கண்டிக்கவில்லை? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. வெரி சிம்பிள். இல்ல நான் என்ன சொல்றேங்க, தனுஷ் அவர்கள் இது சரியில்லை அப்படின்னா நீக்க சொல்லி ஒரு கடிதம் போடலாம்ல. நீ 10 கோடி ரூபாய் கேட்க வேணாம், எனக்கு இது வேண்டாம், இதை நீக்கி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த 3 நிமிஷம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிறாங்க. அப்ப ஏன் அதை உபயோகிக்கிறதுக்கு நீங்க வந்து இது பண்ணணும்? நீங்கள் என்னோட படத்தோட இதை வந்து காட்சிகளை நீங்கள் அதை நீக்கி விடுங்கள். 3 செகண்ட் தான், நிமிஷம் கூட இல்லை, 3 நிமிஷம் தான் நீக்கிற வேண்டியதானே. அதை எதுக்கு நீங்க உபயோகப்படுத்தணும்? அப்போ உங்களுக்கு வந்து தனித்த இது இருக்கு. நீங்க வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை அவங்களோட ப்ரமோஷனுக்காகவோ இதை உபயோகப்படுத்துறாங்க, அதனால ஒரு லாபம் இருக்குன்னு நினைக்கும் போது வேண்டாம் என்றால் நீக்கிவிடலாம். அதை வந்து இவ்வளவு பெருசா இங்க பாருங்க சார், அவருக்கு வந்து இப்ப கடந்த 1 வாரமா உடல்நலம் சரியில்லை சார். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் கேட்டுச்சோ அந்த பொண்ணும் நேற்று அவர் ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா 2 பேருமே போய் நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் உடல்நலம் விசாரிச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இது எப்படின்னா, ஒரு இன்னைக்கு தனுஷ் மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு துள்ளுவதோ இல்லைங்கிற படத்துல இருந்து அவன் அண்ணன் எடுத்தான். அவன் அண்ணனுக்கு எந்த மரியாதை கொடுக்குறான்? நீங்க 1000 இருக்கட்டும். இந்த இன்னைக்கு இன்னொரு நடிகர் சொல்றான், தனுஷை பத்தி தவறா பேசுறான். அந்த நடிகன் வந்து நடிகனா வர்றதுக்கு முன்னாடி அவனை ப்ரொமோட் பண்ணது யாரு? நீங்க பிஆர்ஓ, உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தா? நீங்க ரஜினி கடைசி வெள்ளியுமே யாருக்கு? நம்ம பாலச்சந்தருக்கு அவர் முன்னாடி உட்காரவே மாட்டார். இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்து கூட உட்கார மாட்டார். அவ்வளவு மரியாதை வச்சிருந்தார். அவர் என்ன ஒரு சீன், அந்த கேட்டை திறக்கிற சீன்ல தான் முத வந்தார். அந்த சீனுக்கு அவர் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. அதனால இன்னைக்கு அவர் உயர்ந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு படம் வெற்றி படம் கொடுத்துட்டேங்கிறதுனால மனசெல்லாம் மறந்து போயிடுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்துங்க, அதாவது இங்கே ஊருக்கு இளைச்சவன் எவன்னா நம்ம தான்ங்கிற மாதிரி இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க. இது அவ்வளவு சரியான செயல்பாடு இல்லை. அந்த அம்மா செய்யறதும் சரியில்லை, அந்த அம்மாவுக்கு ஆதரவா செயல்படுறவங்களும் சரியில்லை தான். நான் யாரா இருந்தாலும் நான் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உண்மையை நான் உறக்க சொல்லுவேன், சரியா? அந்த அம்மாவுக்கு பேசுவது சரியில்லை. ஆனா 10 கோடி கேட்டாருங்கிறது தவறுங்கிறது தெரியுது. அவருடைய படத்தை நீ 4 கோடிக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு 17 கோடிக்கு எடுத்தியே, அது எங்க போச்சு? இல்ல அந்த படத்தை 40 கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வித்திருக்குது நயன்தாரா. அதுல 10 கோடி இவர் கேக்குறாரு. 40 கோடி, அதாவது கல்யாண வீடியோ தான். அதுல பெருசா எல்லாம் பாத்துக்கோங்க. 40 கோடிக்கு நீ வந்து ஒரு திருமண வீடியோ மத்தில நீ விற்ப. அப்ப எங்களுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ண காசு நாங்க வந்து ஒன்றை கேட்கல.
உங்க புருஷன் தான், உங்க புருஷன் எடுத்த படம், நீங்க ஹீரோயினை நடிச்ச படம், அந்த படத்துல நாங்க இவ்வளவு நஷ்டம் அடைஞ்சோம். நஷ்டம் சொல்ல இயலாது பட்ஜெட்க்கு மேல, ஏன்னா படம் வெற்றிகரமா ஓடிடுச்சு. அதனால எங்களுக்கு அது லாபம் இல்லைனாலும் அந்த அன்னைக்கு அவ்வளவுதான் சார் வருமானம். எங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் வருமானம் வரல.